Hello children, Mathematics Olympiad Class 4 Chapter 2 Computation Operations. இதில் உள்ள ப்ராப்ளம்ஸ்லாம் பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோ வரையும் 20 ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் எவ்ரிடே மேத்தமெட்டிக்ஸ். ஓகே, ஸோ கொஷின் நம்பர் 21. There were 4,820 boys and 3,926 girls in a school hall. 1,926 students left the school hall. How many students remained in the school hall? So, அப்போ என்ன பண்ணணும்? 4,820 boys and 3,926 girls. இதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஏ ஸ்கூல். ஸோ ரெண்டும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் 1,926 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க? லெஃப்ட் த ஸ்கூல் ஹால்லேருந்து வெளில போயிட்டாங்க. அப்போ அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து வெளில போன 1,926 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிடும்? ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ரிமைண்டட் இன் த ஸ்கூல் ஹால். மீதி எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸு ஸ்கூல் ஹாலில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ டக்குன்னு எனக்கு ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணி சொல்கிறீங்களா? ஸோ கொஷின் நம்பர் 21. ஸோ எத்தனை பாய்ஸ் இருக்காங்க? பாய்ஸ் வந்து 4,820, கேர்ள்ஸ் வந்து 3,926. ஸோ ஆட் பண்ண ஆன்சர் என்ன வரும்? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸோ ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணால் 8,746. ஓகேவா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 8,746. இப்போ இந்த இதுலேருந்து என்ன பண்ணலாம்? 8,746 மைனஸ் ஹால் அவுட் எத்தனை பேர் வெளில போனாங்க? 1,926. இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹாலை விட்டு வெளில போயிட்டாங்க. ஸோ அவங்கள சப்ட்ராக்ட் பண்ணலாம். சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்? ஓகேவா? நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு அப்புறம் ஆன்சரை செக் பண்ணிக்கோங்க. ஓகே, 6,820. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணால் இது ஆன்சர் வரும். அப்போ 6,820 ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஸ்கூலோட ஹாலில் இருக்காங்க. ஸோ ஆப்ஷனில் இருக்கா பார்க்கலாம். ஆப்ஷன் என்ன? 6,820, ஆப்ஷன் பி. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். ஆன் ஏ ஃப்ரைடே அர்ஜுன் drove 2,432 kilometers. And Saturday he drove 820 kilometers. And on Sunday he drove 429 kilometers. How many kilometers did he drive in the 3 days? So Arjun Friday, Saturday, Sunday ஒவ்வொரு நாளும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் கார் டிரைவ் பண்ணியிருக்கான், கார் ஓட்டியிருக்கான் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மெனி கிலோமீட்டர்ஸ், மொத்தம் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் அவன் 3 டேஸில் ட்ரைவ் பண்ணியிருக்கான்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? மொத்தம் எவ்வளோன்னு கேட்டால் 3 டேஸில் உள்ள கிலோமீட்டர்ஸையும் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஆட் பண்ணி ஆன்சர் சொல்ல வேண்டியதான். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்? கொஷின் நம்பர் 22, 2,432 ப்ளஸ் 820 ப்ளஸ் 429. ஓகேவா? 3 டேஸில் உள்ள கிலோமீட்டர்ஸையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ண என்ன ஆன்சர் வரும்? நீங்கள் ஆட் பண்ணி பார்த்துட்டு பாஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை பாஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி ஆன்சரை செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும்? 3,681. ஓகேவா? இந்த ஆன்சர் வந்ததா? வெரி குட். ஸோ இந்த ஆப்ஷன் எங்கள் ஆன்சரில் ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். 3,681, ஆப்ஷன் பி. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, எவ்ரிடே மேத்தமெட்டிக்ஸ் ஈஸியாக இருக்குல்ல? கொஷின் நம்பர் 23. ராமன் கலெக்டட் 576 ஸ்டிக்கர்ஸ் டெய்லி ஃபார் 4 weeks. டெய்லின்னா இப்போ ஒவ்வொரு நாளும் எவ்வளோ ஸ்டிக்கர்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கான்? 576 ஸ்டிக்கர்ஸ். எத்தனை நாளுக்கு? 4 weeksக்கு. ஹவு மெனி ஸ்டிக்கர்ஸ் டிட் ஹீ கலெக்டட் டியூரிங் த பீரியட்? அப்போ டியூரிங் த பீரியட்னா அந்த 4 weeks ஆஃப் டைமில் அவன் எவ்வளோ ஸ்டிக்கர்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ பர் டேக்கு கொஷின் நம்பர் 23, 1 டேக்கு எவ்வளோ ஸ்டிக்கர்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கான்? 576 ஸ்டிக்கர்ஸ் வந்து ராமன் கலெக்ட் பண்ணியிருக்கான். அப்போ எவ்வளோ நாளுக்கு? 4 weeksக்கு. அப்போ ஹவு மெனி டேஸ் இன் ஏ வீக்னா
எத்தனை? வெரி குட், 7 days. அப்போ 1 வீக்குக்கு 7 days அப்படின்னா how many days in 4 weeks? 4 weeksக்கு எத்தனை days? 4 7s are 28. அப்போ 28 into 576. ஓகேவா? 28 into நீங்கள் எப்படி சால்வ் பண்ணீங்க? 576 into 28. ஓகேவா? இப்போ நீங்கள் சால்வ் பண்ணுங்கள், வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிட்டு ஃபைனல் ஆன்சர் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் இஸ் 16,128. ஓகே, ஸோ ஆப்ஷன்ஸில் இருக்கா பார்க்கலாம். 16,128 ஆப்ஷன் பி. ஸோ 4 வீக்ஸில் ராமன் கலெக்ட் பண்ண ஸ்டிக்கர்ஸ் வந்து 16,128. ஓகே, next question. Jyoti read 541 pages during her summer reading program. In order to reach her goal of 650 pages, how many more pages does she need to read? ஓகே, இப்போ ஜோதி எத்தனை பேஜஸ் ரீட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 541 பேஜஸ் ரீட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? in order to reach her goal, அவளோட கோல் என்ன? 650 pages ரீட் பண்ணணும். ஆனால் அவங்க ரீட் பண்ணியிருக்கிறது எவ்வளோ? 541 தான். அப்போ how many more pages does she need to readனா இன்னும் இப்போ எவ்வளோ கோலை ரீச் பண்ணணும் அப்படின்னா இன்னும் எவ்வளோ பேஜ் ரீட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அவளோட கோல் தட் இஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ். கொஷின் நம்பர் 22. ஸோ கொஷின் நம்பர் 24 கோல் என்ன? 650 பேஜஸ். அதுதான் என்னது? டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் 650. எவ்வளோ ரீட் பண்ணி முடிச்சிருக்கா? 541. ஸோ -541. ஏன் அப்படின்னா how many more pages, இன்னும் எவ்வளோ பேஜ் இருக்குது அப்படின்னா மீதி எவ்வளோ பேஜ் இருக்குது இன்னும் படிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ சப்ட்ராக்ட் பண்ண வேண்டியதான். சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள். இப்போ ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. 109. ஓகேவா? ஆப்ஷனில் எங்கே இருக்குது பார்க்கலாம். ஆப்ஷன் பி. ஃபேன்சி நம்பர் மாதிரி நமக்கு ஃபேன்சி ஆன்சர்ஸாக வருது இல்லை, எல்லாத்துக்குமே ஆன்சர் பியாக தான் இருக்குது. ஸோ கொஷின் நம்பர் 25க்கும் செக் பண்ணலாம் ஆன்சர் பி வருதா அப்படின்னு. கொஷின் நம்பர் 25. ஓகே, கொஷின் நம்பர் 25 என்ன? அத்துல் bought 15 packets of milk which cost 645. How much will 24 such packets of milk cost? ஸோ அத்துல் வாங்கியிருக்க பேக்கெட்ஸ் என்ன? 15 packets. 15 பேக்கெட்ஸோட காஸ்ட் வந்து 645. நம்மள்ட்ட எத்தனை பேக்கெட்ஸோட காஸ்ட் கேட்குறாங்க? 24 பேக்கெட்ஸோட காஸ்ட் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ 1 பேக்கெட்டோட மில்க் பேக்கெட், ஒரு மில்க் பேக்கெட்டோட காஸ்ட் என்ன நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? 645ன்றது 15 பேக்கெட்ஸோட காஸ்ட். ஓகே, அப்போ 15 பேக்கெட்ஸுக்கு 645 rupeesனா அப்போ 1 பேக்கெட்டுக்கு அப்படிங்கும்போது 15ஆல் டிவைட் பண்ணிக்க வேண்டியதான். நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுவீங்க? 645 15ஆல் டிவைட் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அப்போ டிவைட் பண்ண ஆன்சர் என்ன? வீடியோ பாஸ் பண்ணுங்கள், பாஸ் பண்ணிட்டு எனக்கு வந்து ஆன்சர் சொல்லுங்கள். ஓகேவா? கொஷின் நம்பர் 25க்கு. ஓகே, இந்த ஆன்சர் வந்துதா? வெரி குட். ஆன்சர் இஸ் 43. அப்போ ஒரு பேக்கெட்டோட ரேட் வந்து 43. நமக்கு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? 24 பேக்கெட்ஸ். அப்போ 43 into 24. ஓகே, 43 into 24. ஓகே, again multiplication. 43 into 24 மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்கள். ஆன்சர் என்ன? 1032. ஸோ 1032 ஆன்சர் வருதா செக் பண்ணிக்கோங்க. ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் பி 1032. ஓகே, இந்த எவ்ரிடே மேத்தமெட்டிக்ஸில் உள்ள 5 கொஷின்ஸுக்கும் ஆன்சர்ஸ் வந்து பி ஃபேன்சி ஆன்சர்ஸாக இருக்குது இல்லை? ஓகே, எவ்ரிடே மேத்தமெட்டிக்ஸ் ஈஸியாக இருக்குது. இப்போ இதை ஃபுல்லாக நம்ம சால்வ் பண்ணால் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் எல்லாம் தெரியணும். ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ரொம்ப ப்ராக்டிஸ் மேக்ஸ் ஏ மேன் பர்ஃபெக்ட். ஓகே, ப்ராக்டிஸ் தான் மேத்ஸுக்கு வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் அச்சுவர் செக்ஷன் பார்க்கலாம். ஓகே, பை.